சென்னை வண்டலூரில் உள்ள பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன கூட்டரங்கில் ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணனின் விருதை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்குகிறார். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நம்முடைய நாட்டில் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளான இன்றைய தினம், அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதனை ஒட்டி தமிழக அரசு சார்பில் ஆசிரியர் தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டும் 386 ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து தேர்வு செய்யப்பட்டு அந்த ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தின் திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போல கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட பல மாவட்டங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் அரசு பள்ளியில பணியாற்றக்கூடியவர்கள். அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களை இங்க வண்டலூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழக அரசு சார்பில் கௌரவிக்கப்படுகின்றது. இந்த விருது பெறுபவர்களுக்கு 10,000 ரூபாய் ரொக்கமும் வெள்ளி பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுகின்றது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் சென்னையிலே நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு வண்டலூர் அருகில் இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகின்றது. இதற்கான அந்த தேர்வு செய்து வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை கௌரவித்து அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் அவர்களுக்கு பதக்கமும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார். 386 ஆசிரியர்களுக்கும் அவர் கையால் விருதுகளையும் பதக்கங்களையும் வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.